வணக்கம் நண்பர்களே, இது உலகியல் ஜோதிடம். இந்த உலகியல் ஜோதிடத்தில் வருகின்ற 2027 முதல் 2057 வரை சந்திர பகவான் ராஜாவாக செயல்படும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பார்ப்போம். இப்போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டுள்ளது. இப்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பின்பு அந்த போரினை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்து விட்டார். ஏறக்குறைய அதற்கு என்ன காரணம் என்றால், அடுத்து வருகின்ற 2027 முதல் 2057 வரையிலான சந்திர பகவானின் காரகத்துவம் கொண்ட ஒரு பொருளினால், ஒரு தாது பொருட்களாலே இது சாத்தியமாகிறது. சந்திரன் தனது காரகத்துவம் கொண்ட பொருளை வெளிக்கொணர ஆரம்பித்து விட்டார். எப்படி என்று உங்களுக்கு விவரமாக கூறுகின்றேன், கேளுங்கள் நண்பர்களே. நான் ஏற்கனவே கூறியதுதான், கடந்த 30 வருடம் நடந்து கொண்டுள்ள 30 வருடம் 97 முதல் 2027 வரை ராஜாவாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் புதன் பகவான். அடுத்தது கடகம். இந்த கடக ராசி என்பது நீர் ராசி, கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது. கடல், ஆறு இருக்கும் இடங்கள். இது ராசிகளில் 3 வகை உண்டு. என்னவென்றால், தாது, மூலம், ஜீவன். இந்த 12 ராசிகளும் 3ஆக பிரித்தால் தாது, மூலம், ஜீவன் என்று பிரிக்கலாம். இது மேசமும் கடகமும் துலாமும் மகரமும் தாது ராசிகள், தாது பொருட்களை குறிக்கக்கூடியது. அதிலும் குறிப்பாக இந்த கடக ராசியின் ஆதிபத்தியம் பெற்ற இடங்களில் உலகத்தின் முக்கிய கனிமங்களான இத்தீரியம், யுரேனியம், தோரியம், டைட்டானியம் இது போன்ற 21 கனிமங்களை உக்ரைன் நாட்டில் இருந்து எடுத்துக்கொள்வதற்கு அமெரிக்கா ஒப்பந்தம் கேட்கின்றது. இதற்கு சம்மதம் பெறும் பட்சத்தில் போர் நிறுத்தம் அங்கே ஏற்பட்டு உக்ரைனில் இருந்து கனிம வளங்கள் அமெரிக்காவால் எடுக்கப்பட்டு இந்த உலகத்தின் அடுத்த கட்டமைப்பிற்கு பயன்படுத்தப்படும். பாருங்கள் நண்பர்களே, சரியாக 30 வருடம் கடகராசியின் அதிபர் சந்திர பகவான் தலைவராக செயல்படும் பொழுது தான் ஆதிக்கம் பெற்ற கடற்கரை பகுதியில் இருந்து உயிரற்ற தாது பொருட்களான இது போன்ற மதிப்புமிக்க பொருட்களை அவர் வெளிக்கொணர வருகிறார். நன்றி நண்பர்களே, உங்கள் கருத்துக்களை பதிவிட செய்யுங்கள்.